அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 441, 442 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த டார்க்னஸ் எம்பரர் ஒருத்தன் கையில் மாட்டியிருப்பான் இல்லையா, அவனை வச்சு சம்பவம் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவன் அதிர்ந்து போகிறான். ஆத்தாடி இவனடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணி ஓடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை, அந்த ஃபீனிக்ஸ் ஃபயரை வச்சு அடிக்கிறான். அவன் திரும்ப பார்த்துட்டு ஆத்தாடி எம்பரர் லெவல் ஃபீனிக்ஸ் ஃபயரா, எப்படியாவது தப்பிச்சணும்னு பார்க்குறான். ஆனால் அவனால் தப்பிக்க முடியல. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது அவனோட ஒரிஜினல் பாடி இல்லை, இது ஒரு இன்கார்னேஷன் தான். இன்னொரு பக்கத்தில் ஒரிஜினல் பாடியை காட்டுறாங்க. என்னோட இன்கார்னேஷன் செத்து போச்சே, அந்த பையன்கிட்ட வேற எம்பரர் லெவல் வெப்பன் இருக்கு, நம்மளால் போய் சண்டை போட முடியாது, மாஸ்டரை போய் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டாங்க. இந்த பொண்ணுங்களை சுற்றி அந்த 9 கத்தியுமே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 9 கத்தியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, தொங்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் எம்பரர் இருந்திருக்கான், அவனுடைய கத்தியா இது எல்லாமே. நம்ம ஹீரோ ஒரு காட் கில்லர் ஃபார்மேஷன் போடுறான்ல, அந்த ஃபார்மேஷனை கண்டுபிடிச்சதே அந்த ஆள் தானா. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 9 கத்தி இருக்குல்ல, இந்த 9 கத்தியும் ஒன்று சேர்த்தா அது ஒரு சீக்ரெட் ரீஜனை ஓப்பன் பண்ணுமா. அங்கே என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்குது நம்ம பறவை. அந்த இடத்துல எம்பரர் லெவல் இன்னரிட்டன்ஸ் இருக்காமா. உடனே பறவைக்கு குஷி ஆயிடுச்சு, மாஸ்டர் நம்ம பணக்காரங்களாக போகிறோம் அப்படிங்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த 9 கத்தி இருக்குல்ல, அந்த 9 கத்தியையுமே ஆக்டிவேட் பண்ணி அதை ஒன்றாக்குறாங்க. ஒன்னாக்குன உடனே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருந்து ஒரு பயங்கரமான ஆரா வருது. இப்போ வெளியில் வர கத்தி அது 9 ட்ரைபிளேஷன் காட் எம்பரர் லெவலில் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு மேப் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதில் தான் பார்த்தீங்கன்னா இன்னரிட்டன்ஸ்க்கான லொக்கேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அம்மா பறவை, மாஸ்டர் நம்ம எப்போ போகிறோம் அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், அவசரம் வேணாம், முதல்ல ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் போவோம் அப்படிங்கிறான். இப்போ இந்த கத்தியை என்ன பண்ணுறதுன்னு அந்த பொண்ணு கேட்க, நீ தான் நம்ம எல்லாத்தையும் அப்டேன் பண்ண, நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இல்லை நான் சிஸ்டருக்கு பாதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறா. அந்த பொண்ணு வேணாம் இதெல்லாம் உனக்கு கிடைச்சதில்ல, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசாத, நீ அப்பாவை கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், கத்தி நமக்கு கிடைச்சே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேர் சிஸ்டர்ஸில் பாதி வச்சுப்போன்னு சொல்லிட்டு ஷேர் போட்டாங்க. இப்போது நம்ம ஹீரோ கேட்குறான் அந்த 2 பொண்ணையும், அதெல்லாம் சரி உங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறான். இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளில வந்ததை சொன்ன உடனே அவனுக்கு சரியான கோவம். வெளி உலகம் எவ்வளோ ஆபத்து, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கத்துறாங்க. 2 பொண்ணும் பயந்து போச்சு. ஆத்தாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டோமோ. சரிம்மா நான் திட்டலை, ஒரு ஆதங்கத்தில் தான் பேசிட்டேன், வெளி உலகம் ரொம்ப டேஞ்சர் இல்லை, எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சாஃப்டாக பேச ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்க, தேஞ்சி மட்டும் உங்கள் கூட பயங்கர பயணம்லாம் போயிருக்கான், அப்போ எங்களுக்கு ஆசையாக இருக்காதா, எங்களுக்கு 10 வயசு ஆகும்போது கூட அப்பாவை நாங்கள் பார்த்ததே இல்லையே, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அப்பாவுக்கு எங்கள் மேலே சுத்தமாக பாசமே இல்லை போல தெரியுது அப்படின்னு நினச்சோம். அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, ஒரு அப்பா எப்படி பிள்ளைய வேணான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறான். உடனே நம்ம பறவை என்ன தெரியுமா சொல்லுது, உங்களுக்கு தெரியாது உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தால் தெரியுமா, நிறைய ஃபாரின் கிளான் எம்பரர்ஸ் எல்லாமே சுத்து போட்டு உங்கள் அப்பா கிட்டத்தட்ட சாவோடைய விளிம்புக்கே போயிட்டார் அப்படின்னோடனே, என்னது சாவோட விளிம்புக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்குதுங்க. அவன் என்ன சொல்கிறான், இல்லைம்மா நான் அப்போ வீக்காக இருந்தேன், ஸோ என்னால் சமாளிக்க முடியல, ஆனால் இப்போ அப்படி கிடையாது அப்படிங்கிறான். ஆனாலுமே இந்த பொண்ணுங்க என்ன கேட்குது, அப்போ எப்படி நீங்கள் தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு கேட்குது. வேற எப்படி தப்பிச்சோம், மாஸ்டரோட சிஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னோடனே, எது அப்பாவுக்கு சிஸ்டர் வேற இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. கண்டிப்பாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, கத்தி எடுத்து ஒரு வீச்சு வீசினது தான் எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்குது. இப்போ இந்த பொண்ணுங்க கேட்குறாங்க, அப்போ அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அப்பாவோட எதிரிகளை அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான், இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறான். மொத்தத்தில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த பயணம் முடிஞ்சோடனே தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்ப போ, அம்மா ரொம்ப கவலையில் இருப்பா, நீங்களும் திரும்ப வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க கேட்குது. கண்டிப்பாக நானும் திரும்ப வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி வெளி உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஏன்னா தாத்தாவுடைய சீக்ரெட் லொக்கேஷன் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறான். அதான் அந்த பொண்ணுங்க கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி வந்தானே ஒருத்தன் தாத்தாவோட எதிரி அவன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவன் தாத்தாவோட எதிரி தான், உங்கள் தாத்தா தான் நம்ம யூனிவர்ஸ்க்கே பில்லர், அதனால தான் அவரை அட்டாக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த பொண்ணுங்க கேட்குது, எதுக்காக நம்ம தாத்தாவை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யூனிவர்ஸை கைப்பற்றணும்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் இந்த பாய்ப்புள்ள அவனோட மாஸ்டர் பார்க்கறதுக்காக வந்துச்சு. இவன் தன்னோட மாஸ்டர் கிட்ட சொல்கிறான், மாஸ்டர் நான் எம்பரருடைய பசங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் உடனே இவனுடைய மெமரிஸ்குள்ளே போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அவனுக்கே ஷாக்கு, என்னது எம்பரர் லெவல் ஃப்ளேம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இருந்தாலும் இவனுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அந்த பொண்ணை நான் ஆல்மோஸ்ட் கொன்னுட்டேன், ஆனாலும் எம்பரருடைய ஒரிஜினல் பாடி வரவே இல்லை, அப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி அவன் உண்மையாகவே எங்கேயோ மாட்டிக்கிட்டு தான் இருக்கான் போல தெரியுதே அப்படிங்கிறான். இப்போது அந்த மாஸ்டர்காரன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ ஒரு சூப்பரான வேலை பார்த்துருக்க, ஃப்யூச்சரில் நீ எம்பரர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறான்.
இப்போ இவன் அவனோட மாஸ்டர் கிட்ட கேட்குறான், மாஸ்டர் நீங்களே போய் அவங்கள பிடிச்சிட்டு வர போறீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த ஆள் என்ன சொல்கிறான், இல்லை என்னால் போக முடியாதுன்றான். ஏன்னா யூனிவர்ஸ் வில் இருக்குல்ல, இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இறங்கினா அது சம்மடி அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட எம்பரர் லெவல் வெப்பன் இருக்குல்ல, ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபார்மேஷனை கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மேஷன் கிரேட் எம்பரரை பிடிக்கிறதுக்காக போடப்பட்டதான். லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு, ஆனால் இதை வச்சு அவனை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட முடியும். நீ போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவனை பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறான். இவனுமே என்ன சொல்கிறான்னா, நடந்து முடிஞ்ச ஒரு ஏன்ஷியன்ட் வாரில் இவன்கிட்ட இந்த வெப்பன்ஸ் எல்லாமே உடஞ்சு போச்சான். இப்போ இது என் கையில் இருக்குல்ல, நான் ஏன் பயப்பட போறேன்னு சொல்லிட்டு தைரியமாக கிளம்புறாங்க. ஆனால் அவன் போகிறதுக்கு முன்னாடி அவன் மாஸ்டரோட வில் அப்படிங்கிறத கொடுக்குறான். இதை வச்சுக்கோ, உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது இது உனக்கு பயன்படும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான், நீ மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஆன்செஸ்டர் கிட்ட உன்னோட பேரை நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு அவனும் சந்தோஷமாக கிளம்புறான். இந்த ஆளுக்கு என்ன யோசனை தெரியுமா, நம்ம எம்பரர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள், அவளை சீக்கிரம் போய் அந்த ஆளை நோண்ட முடியாது. இவன் போய் முதல்ல சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் ஒரே ஒரு ஃபார்மேஷனை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ பெரிய ட்ரெஷர் கிடைச்ச மாதிரி யோசிக்கிறான். எந்த பக்கம் நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம பறவையும் அந்த டிராகனும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்போ இவன் பண்ற ப்ராக்டிஸை பார்த்து அது ரெண்டுமே அப்படியே அதிர்ந்து போய் அசையாம நிக்குது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாணா ஃபயர் அப்படிங்கிறதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நிர்வாணா ஃபயர் அப்படிங்கிறது எம்பரர் லெவலில் இருக்கு, இவன் கிட்ட ஏற்கனவே ஃபேரி ஃபயர் இருக்கு. ரெண்டுத்தையுமே மர்ச் பண்ணும்போது அதோடைய பவர் அப்படிங்கிறது 2 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் லெவலில் இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இவன் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இவனுக்கு வந்து மெசேஜ் வருது, அந்த ஸ்வாட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே தன்னால் ஆக்டிவேட் ஆகுதான். அப்போ சீக்கிரமாகவே சீக்ரெட் ரீஜன் ஓப்பன் ஆக போகுது, வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ். இவனுமே கிளம்பி வரான். இவன் வந்த உடனே அந்த 2 பொண்ணுங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம், சீக்கிரமாக அந்த இடம் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், அந்த கிளானோட ஆன்செஸ்டர் இருக்காங்களே அவங்கள வெளில கொண்டு வாங்க, நான் வந்து அவங்கள ரிவைவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே அவங்கள வெளில கொண்டு வராங்க. இவங்கிட்ட ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாகவே அதோட பவரை வச்சு இவங்களை எழுப்பி விட்டாங்கப்பா. இவங்க எந்திரிச்சு வந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்து யார் அவன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைல்ல. இவங்க உடனே அவன் யார், அவன் என்ன உதவி செஞ்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், நன்றியெல்லாம் வேணாம், அந்த சீக்ரெட் ரீஜன் ஓப்பன் ஆக போகுது, 2 பேரும் உள்ளே போய் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்குறாங்க. இப்போ அந்த 2 பேர்கிட்டையுமே 9 கத்தி இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த ஒரு மேப் வருது. நம்ம டிராகன் என்ன பண்ணுது, அந்த மேப்பை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுது. இந்த போர்ட்டல் வழியாக இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இந்த பயப்புல வரான். வந்துட்டு என்னடா யாரையுமே சென்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி ஓகே அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பவரை யூஸ் பண்ணி பார்த்தா அவன் எங்கேயோ தூரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் யாரோ இவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே டிராகன் என்ன பண்ணுது, அந்த ஜே டிஸ்க் இருக்குது பாருங்க, அதோட பவரை பயன்படுத்தி இவங்க ஆரா எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிருச்சு. ஸோ 6 ட்ரைபுலேஷன் எம்பரர் வரைக்கும் யாராலையுமே ட்ராக் பண்ண முடியாதான். இப்போது நம்ம பறவை போய் கேட்குது, உண்மையாகவே ட்ராக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குது. கண்டிப்பாக ட்ராக் பண்ண முடியாது, என்னுடைய பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டும், 9 ட்ரைபுலேஷன் எம்பரரே வந்தால் கூட ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்குது. உடனே பறவை எப்பவும் போல் புகழ்ந்து தள்ளுதுப்பா. ஒரு பக்கம் அந்த பறவை தொல்லை தாங்கலைன்னா இன்னொரு பக்கம் டிராகன் தொல்லை தாங்கலை. சரி வாங்க போவோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போகிறான். இந்த பக்கம் இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சென்ஸ் பண்ணேன், என்ன இப்போ எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.